ஏன்னே நீங்க யாரும் காப்பி போட்டு தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என் வருங்கால மாமனாருக்கு நானே என் கையால காப்பி போட்டேன். அப்படியே வந்துட்டானே. நான் ஜூஸ் போட்டு சகுனமே சரி. அதையும் கையில பிடிச்சிட்டாங்க. வைங்க மாப்பிள்ள அப்படியே எடுத்துக்குவேன். இந்த எல்லாரும் கொடு, எல்லாரும் சாப்பிடுங்க. எப்படி ஏக்கா நீ காப்பியை குடிச்சிட்ட அடுத்த நாள் டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேப்பியா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. வள வளன்னு பேசாம கெட்ட நேரம் வரதுக்கு முன்னாடி தட்டை மாத்துங்க. அதான் மொத்த கெட்ட நேரமும் வந்து இறங்கிருச்சே. வரியா இந்த வீட்டோட பிக் பாஸ் வருவார் பாரு. கம்முனுரியா, நீங்க தட்ட கொடுங்க. எங்க பிக் பாஸ் அந்த இருக்காரு மாமா, சூப்பர் மாமா. இவன் தான் மாமா தட்ட மாத்தனமே. இவன் வாயிலே சுடுங்க மாமா. எல்லாத்தையும் கட் பண்ணி சுட்டு கூப்பிடுங்க மாமா. சபாஸ் மாமா எப்படி வர்றாரு பாருங்க. லில்லி புட் மாமா. வாங்க வாங்க வாங்க. பாத்தியாடா எங்க மாமா எவ்வளவு பிடிச்ச வச்சிருக்காரு. வந்தா வர சொன்னா நீங்களும் கிளம்பி வந்துருதா? பொண்ணு கொடுக்குற நீங்க மாப்பிள்ளை கூட எப்படி கேக்குறது இல்லையா? புரோக்கர் ராமதாஸ் தான். அவன் காசுக்காக 1000 சொல்லுவாயா? மர்டர் பண்ணிருக்க மாமா. யோ மாமா நீ வேற. எல்லாம் கிளம்புங்க. என் பையனுக்கு கல்யாணம் நடந்தா லவ் மேரேஜ் தான். ஐயா எல்லாரும் லவ் பண்ணிட்டா என் பொழப்பு என்ன வருதுங்க? செத்துப்போ. நீ பொறுப்பு நடத்த என் பையன் காதல் தான் கிடைச்சதா? இங்க பாரு உனக்கு காசு எவ்வளவு கேளு, நான் தரேன். பா இப்ப எதுக்கு அவரை திட்டுறீங்க? பொண்ணு பார்க்க சொன்னது நான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. நம்ம குடும்பத்துல பொறுத்துட்டு அப்படின்னு உனக்கு அவ்வளவு என்ன மீறி நீ கல்யாணம் பண்ண நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூட்டி தடபடலாம் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இந்த திருவேங்கடம் அண்ட் ஃபேமிலியா இல்ல இந்த ஒன் மேன் ஆர்மி ஜெமினியானு வரேன். மாப்பிள்ள ஜெமினி நீ தியேட்டர் பக்கம் வா, உடனே பாத்துக்கிறேன். டேய் பேக்கு இந்தடா பேக்கு. என்ன ஏட்டையா? ஓ இல்லையா வரேன் சார். வர்ற டிஎஸ்பி எப்படி சார்? அதே கேட்குற. ஏன் சார் கேட்கக்கூடாதா? அது இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான். மதுரையில் ஏற்கனவே பெரிய பிரச்சனை பண்ணி தான் இங்கே அனுப்பிச்சுட்ருக்காங்க. சிட்டா அப்போ அமௌண்ட் தேராதா? ஒன் நிலைமை இப்படின்னா ஏன் நினச்சிப்பாரு. போயா போயா. என்ன சார் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? வாயா பார்த்துக்கலாம். டேய் ஒழுங்கா இருக்க மாட்டியா? லாடம் கட்டுமா? அது எப்படியா கரெக்டா எதிர்கட்சி ஆளா பிடிச்சி உள்ள தூக்கிக்கிய? அதான் நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்களே. யோ இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. மேலிடத்து பிரஷர் புதுசாவா நடக்குது. உங்க ஆட்சியில் நீங்க பண்ணாததா? அப்ப மாசம் மாசம் என்கிட்ட கை நீட்டி வாங்கினதெல்லாம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு புது டிஎஸ்பி வராரு, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அப்புறமா என்னத்தையா பேசுறது? எனக்கு இப்பவுமே ஒரு முடிவு தெரியணும். வர டிஎஸ்பி ரொம்ப மோசமானவர். யோ நான் பார்க்காத போலீஸா ஓடலங்க. டேய் எதுவும் பேசாத. இது வரைக்கும் நீ பார்த்த பொல்லங்கா போலீஸ்லடா நான். உக்கிர பாண்டியன். யோ காக்கி சட்டை போட்டவனை தவிர அத்தனை பேரும் இதுக்கு உள்ள போடி. ஏங்க வீடு பாத்தீங்களா இல்லையா? ஏய் இப்பதாண்டி நான் ஆபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அதுக்குள்ள உனக்கு அவசரமா? கொஞ்சம் இரு, கேட்டு சொல்றேன். யோ ஏட்டு ஐயா இங்க ஏதாச்சும் வீடு கிடைக்குமாயா? நல்ல வீடா? ஐயா ராமசாமி தெருல வீடு கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. என்னையா பிரச்சனை? தென்காசி டிஎஸ்பியா நானு. என் வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு. வாயா என்னன்னு பாத்துருவோம். ஐயா ஜவுளி கடை ஓனர் குழந்தை பிறந்தா கூட அம்மனமா தான் பிறக்கும். என்னையா சொல்ற? உங்க பொண்ணு தானேயா? யோ அந்த வீட்டை கன்ஃபார்ம் பண்றேன். சார் வீடு பார்க்க போறப்பே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சகனமே சரியில்லை சார். யோ வீடு பார்க்க போறதே ஈவே ராமசாமி தெருக்கு. இதுல சகனெல்லாம் வேற பாப்பியோ? ஐயா வண்டி ரெடிங்கய்யா. அந்த பேரு தான் பிரச்சனையே. டேய் வாடா. ஐயா ஏரியா புரோக்கர் நீ தானே? ஐயா அதெல்லாம் முதல்ல ஐயா. ஏன்டா சம்மந்தம்லாம் உழதிட்டு இருக்கா? போலீஸை பார்த்து கொஞ்சம் பயம் ஐயா. யோ திருவேங்கடம் வீடு எதியா? இந்த வீடு தான் சார். இந்த வீடு காலியாக தானே இருக்கு? ஆமாம் சார். தோறாது கேட்டுடலாம். நம்ம போலீஸ் தானே இருக்கானே. வாங்க சார். வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு காலைல கூடி வரேன். சார் தரானே. ஐயா அவர் தான் திருவேங்கடம். யாராவது? நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்க டிஎஸ்பியா வீடு பார்த்தாரு, பிடிச்சிருக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறாரு. பொண்ணு இருக்கா? ஐயா போலீஸ்காரனை பார்த்த உடனே கைகாலாம் நடுக்குது ஐயா. இதில் எப்படியா பொண்ணு இருக்கான்னு கேட்கறது? ரூல்னா ரூல் தான். ஒன்று மட்டும் இல்லை, ஒன்றை சுட்டுருவேன். பொண்ணுக்கு நான் எங்கே போகிறது? எனக்கே கல்யாணம் ஆகலை. பொண்ணு இல்லைன்னா இந்த ஆள் சுடுவேங்கிறான். வீடு கொடுக்கலன்னா அந்த ஆள் சுடுவான். சே
ஓடணும் தானே ஓடுற. இந்த மாதிரி நான் அடி வாங்கினதா கொழுப்பு குறையும். கரெக்ட் சிஸ்டர். என்னை பார்த்தா சிஸ்டர் ஃபீல் வருதா உனக்கு? தலியா பாருங்க, ஆணியே இறங்க மாட்டேங்குது. வீடு பாத்தீங்களா இல்லையா? உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வீடே பார்த்துட்டேன். அப்ப இப்பவே எல்லாத்தையும் பேக் பண்ணட்டுமா? அதில் ஒரு சின்ன பிரச்சனை. ம். ஐயோ, அப்படின்னா அந்த வீடே நமக்கு தேவையில்லைங்க, இங்கே இருந்துடலாம். ஏமா என் மேல நம்பிக்கை இல்லையா? அது இல்லடி. நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. டாடி, நம்ம அந்த தெருவுக்கு போறோம். இது வரைக்கும் அவங்க பார்த்து போன மாதிரி நான் இல்லை நிரூபிக்க போறேன். என்ன டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா? இருக்குடாமா, அதனால தானே டேடி அந்த வீட்டையே ஓகே பண்ணியிருக்கேன். சூப்பர் டாடி. வேண்டாங்க, இவ பேச்ச கேட்காதீங்க. நீ சும்மா ரெடி. என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் என் பொண்ணு சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம் பாரு. அது இருக்கும் டாடி. நான் பாடம் எடுக்கிற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டனே, அதனாச்சு. அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுடாமா. நாளைக்கே நீ ஜாயின் பண்ணலாம். பொண்ணு இருக்கு போலையே. விட்டுருவேன். ஐயோ, பொண்ணு இல்லைன்னு எதாவது சுட்டுவானே. இன்னைக்கு சங்கு தான். அப்பாடா, பொண்ணு இருக்கு. இவன் உங்களுக்கு அண்ணா மாதிரி. என்ன ஹெல்ப்னாலும் தயங்காம கேளுங்க, செய்வான். சரிப்பா. நீங்க போங்க சார். மா, யாருக்குமா அவர் என்ன? உனக்கா எனக்கா? ஏண்டி இல்ல அவ்வளவு சொட்டியா இருக்காரு. இப்ப அதுவா முக்கியம்? யாருக்காருனா என்னடி? உள்ளவா. ஏய், இங்க வா. இந்த வந்துட்டயா. பொண்ணு இருக்கா? நம்ம எதிர்பார்க்கறத விட பொண்ணு சூப்பரா இருக்காயா. பொண்ணு சும்மா பண்ணுமா இருக்காயா. அவங்க அம்மா ஐயா, ஏன்டா நான் தானே கேட்டேன், நீயே பதற. வச்சுக்க, சாப்பிடு. ஆரம்பிச்சிருவோம். ஐயோ, இந்த கிளை வேற துளி குதிக்கிறான். என்ன ஆக போகுதோ ஆண்டவா. ஏ அஞ்சலி, எங்க போற? மாடிக்கு துணி காய போட போறோமா? நீ ஒன்றும் காயப்பட வேணாம், வை, நானே போட்டுக்கிறேன். பாத்துமா, அப்புறம் ஒன்னும் கரெக்ட் பண்ணிட்டு போறாங்க. பாவம் அப்பா. நீ போடாமா. ம். ஏங்க, எதுக்கு மொட்டை மாடிக்கெல்லாம் போக விடுறீங்க? ஏண்டி? எதிர்த்த வீட்டை பத்தி தெரிஞ்சிருந்துமா? ஏய், மறுபடியும் சொல்றேன், என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போய் சாப்பாடு வைடி. என் வாயை அடைக்கிறதுலயே இருங்க. வாங்க மேம். இவங்க அஞ்சலி. ஹலோ மிஸ். புதுசா வந்திருக்கிற இங்கிலீஷ் மிஸ். ஓகே மேம். பாத்துக்கங்க. ஓகே மேம். வீடு எங்க இருக்கு? ராமசாமி தெரு. என்ன டீச்சர் சொல்றீங்க? ஏன் எல்லாரும் தெருவை பத்தி பயப்படுறீங்க? அங்க இருக்க கூடாதா? இருக்கலாம். அந்த தெருவை பத்தி தெரிஞ்சு போயிருக்கீங்களா இல்ல தெரியாம போயிருக்கீங்களா? தெரிஞ்சுதான் போயிருக்கோம். நீங்க வேணா அந்த குடும்பத்தை பார்த்து பயப்படலாம். ஆனா நாங்க அந்த குடும்பத்தை என்ன பண்றோம்னு நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே வந்துட்டீங்களா, எவன் வந்தாலும் உங்களை பிரிக்க முடியாது. யோ, நல்ல முடியறதுக்குள்ளேயும் தாலி எடுத்து முடியா. யோ சுப்பிரமணி, விட்டா நீ தாலி எடுத்து போல இருக்கு. ஐயா, யாரையா அவங்க? ஐயா லவர்ஸ்யா, 2 பேரும் மேஜர். இந்த பொண்ணோட மாமா இந்த ஏரியா மைனர். அவர் ஒத்துக்கல, அதனால நாங்களாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரியா? ஐயரா, பாதிரியாரா, மதகுருவா, இல்ல ரெஜிஸ்டரா? படிக்கிற வயசுல உங்களுக்கு எல்லாம் காதல். மரியாதையா பெத்தவங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவில பார்த்தேன், தொலைச்சிருவேன். போ. ஐயா, என்னையா ஏன் விரட்டினீங்க? இப்போ அவங்க எங்கே போவாங்க தெரியுமா? வாங்க, அவனை போய் பார்ப்போம். என்ன தைரியம் இருந்தா அடிச்சு தரத்தன ஆசீர்வாதம் அவங்க வருவீங்க. உங்களை ஐயா அடிச்சிடாதீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவர் பண்ணி வச்சிருவாருன்னு. யாரியா? நான்தான். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? 2 பேரும் மேஜர். அவங்க பாதுகாப்பு கேட்டு வந்தா கொடுக்க வேண்டியது உங்க கடமை. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, அதுக்கு நாங்க பாதுகாப்பு தரணுமா? காதல தப்பா பேசாதீங்க சார். என் பரம்பரைக்கு கோவம் வரும். என் பரம்பரையிலேயே அரேஞ்ச் மேரேஜே கிடையாது. யோ, என் பரம்பரையில் லவ் மேரேஜே கிடையாதுயா. அது உங்க விதி. இப்பதான் எங்க தெருவுக்கு கூடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். 2 பேரும் லவ் பண்ணிட்டா என்ன பண்ணீங்க? வாய முடியா, நீ நினைக்கிறது என்னைக்கு நடக்காது. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. அதான் பொண்ணு சொல்லியா சார்? அதே மீறி உங்க பொண்ணு என் பையன் லவ் பண்ணிட்டா என்ன பண்ணீங்க? கொன்றுவையா? ஜெயிலுக்கு போயிருவீங்களா? லவ் பண்றவங்களாம் கொண்டீங்கன்னா அடுத்த தலைமுறையா இருக்காது. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். ஒரு சின்ன திருத்தம், எல்லாத்துக்கும் காதல் பதில் சொல்லும். இல்லைங்களா? வாங்க.
நிறுத்து நிறுத்து ஹோல்ட் ஆன் ஸ்டாப் இட். ஏய் என்ன வேணும் உங்க உனக்கு? வீட்டுக்கு கூடி வந்து 1 மாசம் ஆச்சு. அப்படியா? வாடகை தரப்போறியா? குடு, கிளம்புறேன். இல்ல வாழ்க்கையே தரப்புறேன். இப்போ நான் வலிக்கையா விழுந்துட்டேன், நீ வாழ்க்கை தரதுக்கு? நீ விழல, ஆனா நான் விழுந்துட்டேன். அடிக்கடி பட்டிருக்கா? காமெடி இருக்கலாம். உங்க தெருவுக்கு குடி வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க எந்த பொண்ணு வந்தாலும் உங்க ஃபேமிலி கரெக்ட் பண்ணுவாமே. விசாரிச்சு பார்த்தேன், நீ மட்டும் தான் பேலன்ஸ். ஆனா இந்த 1 மாசத்துல நீ ஒன்றும் பெருசா எனக்கு கரெக்ட் பண்ணலையே. அதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னில இருந்து உன்னை லவ் பண்ணலான்னு. என்ன மறைக்கிற? 5 மணிக்கு சிவன் கோயில் நான் வெயிட் பண்ணுவேன், கரெக்டா வந்து சேர்ந்துரு. ஏய் வாடி. ஏய் ஹலோ, 5 மணி 5 o'clock கரெக்டா வந்துரு. நான் மேனேஜரை சொல்லிட்டு போறேன். ஓகே ஓகே. ஹலோ, யார் ஜெமினியா? ஆமா நான் ஏட்டு பேசுகிறேன். உங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? நான் எதுக்கு வரணும்? நீ ஜெமினியா இல்லை ஜெமினி கணேசன் தெரிஞ்சுக்க. நீ வரையா இல்லை நான் வரட்டுமா? நானே வர்றேன். அது என்ன விஷயமா இருக்கும்? ஆமா, எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பாரா? எதுக்கு வர சொல்லியிருப்பேன்? பாயா ஜெமினி கணேசா, உன் குடும்பத்தில் நீ ஒருத்தனாவது நல்லவன் நினைச்சா? நிறுத்துங்க சார், என் குடும்பத்தில் என்னோட எல்லாரும் நல்லவங்க தான். விஷயத்துக்கு வாங்க. ஒரு பொண்ணை தடுத்து லவ் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணுறாமே, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் சார் கொடுத்தா என் மேலே கம்ப்ளைண்ட்? நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நேரம்னு சொன்னா ஒத்துக்குவியா? வர சொல்லுங்க சார். அம்மா இந்த மண்ணு மூட்டையா சார்? இது ஒரு சரியான ப்ராட் சார். இதுதான் என்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. யாரை பார்த்து என்ன சொல்ற? யார் தெரியுமா? என்ன அம்பானி பொண்ணா, அர்னால்டு பொண்ணா? டிஎஸ்பி பொண்ணு தானே சார்? ஏய் என்னப்பா நக்கலா பேசிட்டு இருக்க? சார் அந்த பொண்ணுக்கு தான் வேலை இல்லைன்னா உங்களுக்கும் வேலை இல்லையா? அம்மா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனை உள்ள தூக்கி வச்சு மரண பயத்தை காமிக்கிறேன். பரவாயில்ல அங்கிள், மொதல் வாட்டி தானே, வார்னிங்கோட விட்டுருங்க. சரிம்மா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி நல்ல நேரம், அந்த அம்மா மன்னிச்சு விட்டாங்க. அடுத்த தடவைலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், பார்த்து நடந்துங்க. பயன்ட்டேன் சார், வரட்டேன். மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். இல்ல நீ தானே என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, இப்போ என்னைய மாட்டி விடுற? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 5 மணிக்கு வர சொன்னல, நானும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, அதான் மாட்டி விட்டேன். நாளைக்கு அதே கோயில்ல 5 மணிக்கு நான் வெயிட் பண்ணுவேன். நீ மட்டும் வரல, இன்னைக்கு மாதிரி உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ சொல்லிட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து காதல வர சொல்றேன், அதுவால வரணும். மூஞ்சி எதுக்கு வர்றாவ? என்ன லுக்கு, கிளம்பு கிளம்பு. வாங்க அஞ்சலி. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. நாங்க இங்க குடி வந்ததே உங்க குடும்பத்துக்கு பாடம் கத்து கொடுக்க தான். ஆனா இப்ப நான் தான் பாடம் கத்துக்கிட்டேன். என்னவா சொல்ற? ஆமா அங்கிள், நானும் எங்க அப்பாவும் உங்க ஃபேமிலி யாராவது என்ன லவ் பண்ணா அதை வச்சு உங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனா உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்பம் நான் இப்படிதான் இருக்கணும்னு தோணுது. எங்க அப்பா 6 மாசத்துக்கு மேல எந்த ஊர்ல இருந்ததில்லை, அதனால எனக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. அவர் கூட பழகி பழகி எனக்கு போலீஸ் புத்தி வந்துருச்சு. ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா அப்படி சொல்ற? நீ இந்த வீட்டு பொண்ணுதான், நீ எப்பவும் வரலாம் எப்பவும் போகலாம். அது இல்லை அங்கிள், இவங்கள மாதிரி நானும் இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அட்ரஸ் சக்கன் தானே, என் பையன் தான் டியூப்லைட்டாக இருக்கான்னு பார்த்தா நீயாவது எல்இடியா இருக்கே. ஏ லட்சுமி, குங்குமம் எடுத்து வா. குங்குமம் இன்னும் வரலங்க, இந்தாங்க குமுதம். எப்ப பாரு புக்கை படிச்சுக்கிட்டு நெத்திட்டு வைக்கிற குங்குமம் எடுத்துட்டு வா. வாமா, நல்லா இருமா. இன்னிலிருந்து நீயும் எங்க வீட்டு பொண்ணு. வர அங்கிள். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சார் நான் உங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்க திருவேங்கடத்தோட பையன். தெரியும் தம்பி, சொல்லுங்க. எங்க குடும்பத்துல எல்லாருமே லவ் மேரேஜ் சார். ஆனா எனக்கு லவ்னாலே சுத்தமா பிடிக்காது. அப்படியா? ஆமா, என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. பொண்ணு யாருன்னு சொல்லுங்க தம்பி, நான் வேணா கூப்பிட்டு வான் பண்ணி விடுறேன். அது வேற யாரும் இல்ல சார், உங்க பொண்ணு தான். டேய், யார்கிட்ட வந்து யார் பொண்ணை பத்தி பேசுற? இறக்குங்க சார். உனா எல்லா அப்பைங்க மாதிரி நீங்களும் துப்பாக்கி ஊத்திக்கிட்டு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உங்க பொண்ணு என்னை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கு. அங்க வாங்க, எல்லா உண்மையும் தெரியும். சரி, 5 மணிக்கு அவங்க இல்ல, 5:10க்கு நீ உள்ள இருப்ப. வாங்க சார், அது அங்க போய் முடிவு பண்ணிக்குவோம். வாங்க. நிறுத்துப்பா சார், வாங்க சார் வாங்க. கோவத்துல பொண்ணு மேல கையே வச்சிடாதீங்க சார், பாவம். அங்க பாருங்க உங்க பொண்ணோட லட்சணத்தை. அஞ்சலி, என்ன அம்மாவோட வந்திருக்கா?
இருக்கா? என்னங்க திடீர்னு கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? இல்லடி ரவுண்ட்ஸ் வந்தேன், அப்படியே சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். சாமி கும்பிடுவா? பொண்ணுக்கு மேல போய் சொல்றேன். சரி கிளம்புங்க. வா. என்னடி முறப்பு? டேய், உன்னை கோயிலுக்கு வர சொன்னது என் பொண்ணா இல்ல என் பொண்டாட்டியா? இப்போ என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டி எதுக்குடா இங்க வந்தா? அது போய் உன் மொண்டாட்டிட்ட கேளு. இதுக்கு மேல என் பொண்ணை பத்தி தப்பா சொன்ன உரிச்சிருவோம் உன்னை. லூஸ் மாதிரி பேசிட்டு போறேன். பெரிய மண்ணு முட்டையா இருக்கேன். ஆண்டவா, இந்த மண்ணு முட்டை குடும்பத்துல இருந்து என்னை காப்பாத்துப்பா. இதான் உங்க சித்தப்பா ரூமா? ஆமா. ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆளுக்கும் புக்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஐயோ சித்தப்பா வராங்க, வாங்க போலாம். வா வா ஒளிஞ்சுக்கலாம். பேசக்கூடாது. யார கட்டியா ரூம்ல இருந்தா? கொஞ்சம் ஹலோ ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேன். நீ அஞ்சலி இல்ல, என்னைய பிடிச்ச தலைவலி. பாருடா, துரை காமெடிலாம் பண்றாரு. நாங்க காமெடி பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? துரை எங்க இருக்காரு? தூத்துக்குடியில இருக்கேன். நீ தூத்துக்குடியில் இருக்கியோ இல்ல சாத்துக்குடி சாப்பிடுறியோ, ஷார்ப்பா 10 மணிக்கு மார்க்கெட் வந்து நான் வெயிட் பண்றேன். எந்த மார்க்கெட்டையும் தேடி நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. போய் ஸ்கூல்ல புள்ள குட்டியெல்லாம் படிக்க வை. பே. நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஏய், போட்டோல ஃபோக்கஸ்லாம் கரெக்டா இருக்கா? எதுக்குடி போட்டோ எடுத்த? இல்ல, நானும் அப்படி ரொம்ப நாள் சுத்திட்டு இருக்கேன். நீயும் ஒன்று கண்டுக்க மாட்டேங்கிற. அதான் எதுக்கும் இருக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போட்டோ எடுத்தேன். அதான் எல்லாம் கரெக்டா இருக்கே, அப்புறம் என்ன கண்டுக்க மாட்டேங்கிற? வர்ற கோவத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். சவுண்டு போடாம சட்டு போட்டுன்னு கிளம்பி வா. வர முடியாது. என்னடி பண்ணுவ? பெருசா ஒன்றும் இல்லை, உன் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குல்ல, லைட்டாக டிங்கரிங் பண்ணி சுடுமணி ஜட்டிகள் விளம்பரத்துக்கு ஓன் தியேட்டர்ல ஸ்லைட் போடுறேன். எங்க வரணும் சொல்லி தொலை. அது வந்து சேர மார்க்கெட்டுக்கு ஷாப்பா 10 மணி. இவ அப்பன்ட்ட மாட்டி விடணும், அப்பதான் சரிப்படுவா. ஹலோ, டிஎஸ்பி உக்கிர பாண்டியன் சார், நான் ஜெமினி பேசுறேன். சொல்லு சார், உங்க பொண்ணு என்னை மார்க்கெட்டுக்கு வர சொல்லுது சார். எதுக்குடா? காய்கறி வாங்க வர சொன்னாலா? வைடா போன. ஐயா என்னையா பிரச்சனை? யோ, இந்த ஜெமினியோட ஒரே பிரச்சனையா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு அங்க வர சொன்னா இங்க வர சொன்னான்னு பொய் சொல்லிக்கிட்டாளே. ஐயா, நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டேங்கிறேன். என்னையா? உண்மையிலேயே உங்க பொண்ணு அந்த பையனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன் ஐயா. யோ, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. ஐயா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ வாங்க போவோம். அங்கே உங்கள் பொண்ணு இருந்தா நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்களா? யோ டிரைவர், ஐயா வண்டியை திருப்பியா? ஹாய் சிஸ்டர், how are you? டேய் தம்பி, நான் நல்லா இருக்கேன்டா. நீ எங்க இருக்க? ஏர்போர்ட்ல இருந்து காரை பிடிச்சி நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். மை டார்லிங் அஞ்சலி கிட்ட போன கூட பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அவ இப்பதான் மார்க்கெட்டுக்கு போனா. மார்க்கெட்டுக்கு போயிருக்காளா? வயசுக்கு வந்த பொண்ணு மார்க்கெட் அடிச்சு நீ என்ன பண்ற? சரி, நான் மார்க்கெட் போய் அவளை பிக்கப் பண்ணறேன். ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணி வை, சரியா? சரி, ரெடி பண்றேன். ஓகே. ஐயா ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. உனக்கு தொல்லதான் தாங்க முடியல. இந்தாடா புட்றா. ஐயா, 100 ரூபா பத்தாதீங்க ஐயா. ஜிஎஸ்டி வரி எல்லாம் இருக்குங்க ஐயா. ஜிஎஸ்டி வரியா? ஆமாங்க ஐயா. என்னடா பிச்சைக்காரனுக்குலாம் ஜிஎஸ்டி வரி இருக்குன்றீங்க? இந்த 5 வருஷத்துல என்னடா நடக்குது நாட்டுல? டாக்ஸ் ஃபைல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு இருக்கியா? போடா. ரொம்ப நன்றிங்க ஐயா. தமிழ்நாட்டுல காசு கொடுத்தா தான் நல்லா இருப்பேன்னு சொல்லுவீங்க. பரவாயில்லையே, இந்தியாவில் பிச்சைக்காரன் பணக்காரனையும் ஒன்னாகிட்டா அந்த புண்ணியவான் யாரியா அவன்? எனக்கே பார்க்கணும்னு தோணுது அந்தால. டேய் இருடா, 200 ரூபா தான் நான் தரமாட்டோமா? இப்போ எங்க இருக்காருன்னு தெரியலையே. 200 ரூபாய்க்கு ஜட்டி பாஸ்போர்ட்ல தந்து போயிட்டானே.
போலி பாஸ்போர்ட் தானே போனா போகுது. பாஸ்போர்ட் எடுக்க கஷ்டம். இவனுங்க எங்கே போனானுங்க? டேய் பாஸ் வெல்கம் டு இந்தியா பாஸ். நல்லா இருக்கா பாஸ்? பூ ஓகே. பேண்டு கிண்டு ஒன்றும் கிடையாதா? பேண்ட் சொல்லியிருந்தோம், பக்கத்து ஊர்ல ஒரு சாவு, அங்கே போயிட்டாங்க. இதை அட்டன் பண்ணிட்டு அங்கே போக அதை விடுங்க பாஸ். நீங்க எதுக்கு ஸ்ட்ரைட்டா மார்க்கெட் வர சொன்னீங்க? பழைய தக்காளி பொறின்னு போலாம் தான். என் அக்கா பொண்ணு அஞ்சலி இந்த மார்க்கெட்ல தாண்டா எங்கேயோ இருக்கிறா. அவளை நான் பார்க்கணும், அதுக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க அவங்கள பாப்பீங்க ரைட், அவங்க உங்களை பாப்பாங்களா? நீயோட நீ கட்டு, வாங்கடா போலாம். டேய் இது உன் ஆள் மஞ்சுளா தானே? வேற ஒருத்தவன தள்ள போறா? அந்த வேதனை என்ன கேக்குற? ஒரு நாள் என் செல்போன் காணா போச்சு. எடுத்த வந்து அவன் ஒரே கால்ல கை மாறி போயிட்டா. கை மாறி போச்சா? என்னடா பஸ் மாறி போன மாதிரி சொல்ற? சை, லவர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா பாஸ்? ஏன் அஞ்சலி மாதிரி இருக்கணும்டா. 5 வருஷம் விட்டு நான் வரேன். மாமனை பார்த்த காதல் மயக்கத்துல ஓடி வந்து என் மேல இருக்கிற ஆசைனால கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி ப்ரொஃபைல நிக்கிற தாண்டா லவ். நீயும் சொல்றிய லவ் டயலாக் வரல. வாடா போலாம். அண்ணா ஆப்பிரிக்கால என்ன வேலை பாத்தீங்க? ஆப்பிரிக்காலையா? தண்ணி கேன் போட்டுருந்தாண்டா. டேய் கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கும் நம்ம மக்கள் தாண்டா. அதனால தாண்டா அவனுக்கு உதவி பண்ண போனேன். வாங்க தோற. எங்க தனியா வரீங்க? எங்க அப்பா கூட்டிட்டு வரல? உங்கள் அப்பனும் உன்ன மாதிரி தான் இருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். ஓ மாமனாராச்சே, அப்படிதான் இருப்பாரு. சரி அது விடு, ஏன் லேட்டு? ஹே சரி லவ்வருக்காக வெயிட் பண்றது ஒரு சுகம் தானே. அண்ணே அந்த பொண்ணு உண்மையாலுமே அவனை தான் லவ் பண்றா. என்னது அஞ்சலி லவ் பண்றாளா? போட்டோ நல்லா வேலை செய்யுது. இவனுங்கிட்ட வேற பில்டப் பண்ணிட்டோமே. ஐ அம் கேர். அண்ணா மட்டும் தரணுமா கழுவி ஊத்துவானுங்களே. ஏய் அருவாவை குர்ரா, அவனை நான் தாண்டா போடணும். ஏய் மார்க்கெட் வந்திருக்கோம், பூ வாங்கிட்டா. ஏய் நீலாம் திருந்தவே மாட்டியா? தள்ளுறீ கிளம்பு. கையேட்டீங்களா? எங்க கிளம்பிட்ட? பாத்தீங்களா? இப்பயாச்சும் நம்புங்க. இந்த ஜி பூம்பா பொம்மை எதுக்கு இங்க வரான்? உன்னமா இவன் போலீஸா சுத்தி நிக்கிறான். அஞ்சலி மானம் போச்சுடா உக்கர பாண்டி. அப்பா மாட்டினாடா. ஏய் யாரா நீங்கலாம்? அண்ணே குடுனே, அவனை நான் தான் போடுறேன்னு சொல்லிருக்கேன். குடுனே, அவனை நான் தான் போடணும். வர்றானா? சாவுடா. ஏய் உர்ரா அருவாளா, உர்ரா அருவாளா, உர்ரா. ஏய் ஏய் நில்றா. யாரு வேணுங்க? வாடா வண்டி எடுடா வேமா.
என்ன லட்சுமி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன் குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தும் உன் பையன் தனியா அனாதை மாதிரி பொண்ணு பார்க்க போகும்போது பாக்குற எனக்கே வருத்தமா இருக்கு. மத்தவங்கள விடு, பெத்தவ நீயாவது கூட போலாம்ல. டேய் அம்மா என்ன ஏதோ திருட மாதிரி போற? நானும் ஜெமினியும் பொண்ணு பார்க்க போறோமா? என்னண்ணே போலாமா? போலாம் தம்பி போலாம். ஒரு நிமிஷம் இருப்பா, நானும் வரேன். ஐயோ என்ன தம்பி புதுசா? இரு பார்க்கலாம். ஆத்தாளு மகனு எங்க கிளம்புதுங்க? மாமா என்னன்னு கேளுங்க. ஏய் நீ எடி போற? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. என்னடி சொல்ற? இவன் யாரையும் லவ் பண்ற மாதிரி தெரியல. அதனால இவன் விருப்பப்படியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். நம்ம குடும்ப பாரம்பரியம் பத்தி உனக்கு தெரியல? என்ன பெரிய பாரம்பரியம்? உங்க பாரம்பரியத்தை விட என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஏய் அவங்கிட்ட சொல்லு. அதனால இப்ப பார்க்க போற பொண்ணை பேசி முடிச்சிடலாம்னு இருக்கேன். விடாதீங்க. இந்த வீட்ல யாராவது என் கூட வரதா இருந்தா தாராளமா வரலாம். அதான பார்த்தேன். ஒரு போய் வர மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் மட்டுமே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். லூஸ் அந்த மரமண்டி போஸ். போயா? இருடி மாமா நீ வாமா. அத்தை எங்க நான் வரேன். நானும் வரேன்னு சொல்றேன்ல. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாப்ள. வழக்கமா நீங்க போய் என்ன பண்ணுவீங்கன்னு. அதனால நீங்க வர வேணாம். நீ வா ஜெமி. நான் வரேன். அத மாமா மொட்டமல்ல துணிகாய் தான் போய் முடிச்சு வை போ. நான் வரேன். வாயில குத்துவேன். ஜெமினி போடா அவன் மூஞ்சி. அப்பா இந்த அம்மா உடனே டைவர்ஸ் பண்ணிப்பா. மாமா நீங்க நம்பி யாரா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க பொண்டலாட்டி போற போக பாத்தீங்களா? இது செல்ஃப் எடுக்காது போல. நம்ம தியேட்டருக்கு போவோம். அப்பாடா. என்னடா? யாரும் வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. என் பையனுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அண்ணே நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது ஐயரையும் வர சொல்லிருங்க. நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம். சரிங்க தம்பி. அது மட்டும் இல்ல, ஊரே பேசுற அளவுக்கு இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்துறோம். எல்லாரும் கல்யாணத்துக்காச்சும் வந்து சேருங்க. எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டு வாழ்த்துங்க. அட வாமா வாமா. பாத்தீங்களா எப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சிருக்கான்னு? என்னம்மா அப்பா ஏதாவது சொல்லி விட்டாரா? இல்ல ஆண்டி, நான் அங்கிளை பார்க்க வந்தேன். அங்கிளையா? அங்கிளை பார்க்கிறதுக்கா? ஏய் தள்ளி வாமா. என்னடா என்ன இது? புரியலம்மா. சொல்லுமா. அங்கிள் அங்க உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் சொல்றேன் அங்கிள், உங்க பையனை எனக்கு பிடிக்கல. என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், இப்படிப்பட்ட பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்துட்டு உங்க பையன் லவ் பண்ண தெரியாம பொண்ணு தேடி அலையறாரு. ஒரு பொண்ணை காதலிக்க தெரியாதவரை நம்பி நான் எப்படி கழுத்து நீட்டுறது? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் எப்படி என்ன லவபிளா பார்த்துப்பாரு? இது அங்கேயே சொல்லத்தான் தனியா பேச கூப்பிட்டேன். வரல. எங்க அப்பாட்ட ஃபோன் நம்பர் கேட்டேன், வாங்கி தரல. அதனாலதான் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் அங்கிள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சொல்லுமா. குமார். யாரு ஆசிட் விளம்பரத்துல ஒரு அப்பாஸ் மாதிரி இருக்கா? இவரதான் அங்கிள் நான் லவ் பண்றேன். ஆனா இவங்க அப்பா அந்தஸ்த காரணமா காட்டி எங்களை பிரிக்க பாக்குறாரு. நீங்க தான் அங்கிள் எங்க காதல சேர்த்து வைக்கணும். எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. நீ இந்த வீட்டில் போறதுக்கு வேண்டிய பொண்ணுமா. உன் காதலுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும், இவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை மாட்டுக்கூட்ட கட்டி வச்சாது உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தைரியமா போமா. வாழ்த்துக்கள் நம்பி. நல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட். பாத்தியாடி உன் சீமந்த புத்திரனுக்கு பொண்ணு பாத்தியே என்னாச்சு? உன் பையனுக்கு கன்னிராசி. லவ் பண்ணாதான் கல்யாணம் நடக்கும். அதை சரி சொல்லும் முதல்ல. இந்த பொண்ணுக்கு என்னடி குறைச்சல்? இதை விட்டு உன் பையன் வேற பொண்ணு தேடுறான். அவன் எங்க போய் யாரை பார்த்தாலும் நீ தான் அவனுக்கு. டோன்ட் வரிமா. நான் எதுக்கு அங்கிள் வரி பண்ணோம்? இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி எப்படி இருக்கும்போது நான் அண்ணா போஸ்டாவே ஜெயிச்சிருவேன். பாப்போம். பாவம் ஜெமினி தான் டெபாசிட்டே காலியிடும் போல இருக்கு. நிறுத்துங்க. யோ அந்த ஆளுங்களை முன்ன ரெடியா இருக்கலையா? ரெடியா இருக்கு தம்பி. இங்க பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னும் ஒரே வாரத்துல இதோட சூப்பர் பொண்ணா பார்த்து ஊரை கூட்டி நான் கல்யாணம் பண்ணல. நான் ஜெமினி இல்லை. தூக்குடா.
சாமி சிலை கிட்ட வந்து நின்னுட்டா சாமி காப்பாத்துமா? ஏய் போற அவள. சாமி வந்து காப்பாத்தணும்னு நினைச்சியா? ஆசாமி தாண்டா வருவான். ஏய் யாரிடி இவங்கெல்லாம்? எனக்கு தெரியாது. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு குரூப் அடிக்க வந்தானுங்க, இன்னைக்கு இவனுங்க. நீ வந்ததுல இருந்தே ஒரே பிரச்சனை தான். ஏய் என்ன டிராப் பண்ணிடு, என் வண்டி அங்கதான் இருக்கு. நீ நடந்தே வா, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். நீ வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இரு இரு, இங்கே இரு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். பேச்ச குறை, மனசு மாறதுக்குள்ள வந்து உட்காரு. ஏய் ஏய் படக்கூடாது. படாது படாது. Assignment is going to end now. ஜெமினி, உன் பிடி சுத்தி சுத்தி வரேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு அஞ்சலி, ஆனா அந்த காதலை தான் எனக்கு பிடிக்கல. அது ஏன்னு எனக்கு தெரியல, புரிஞ்சுக்க. ஏய் ஏய், நீ இவளோட சேர்ந்து சுத்திட்டு என்ன முட்டாளாக்கிட்டல? அப்பா கை எடுங்கப்பா, நான் தான் ஜெமினி லவ் பண்றேன். என்ன அஞ்சலி சார்? வாங்க சார். தோத்துட்டயா? என்ன சார் சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரியே என் பொண்ணு உன் பையனை லவ் பண்றேன்னு என்கிட்டயே சொல்லிட்டாயா? நான் தோத்துட்டேன்யா. சார் தோத்தது நீங்களும் கிடையாது, ஜெயிச்சது நானும் கிடையாது. ஜெயிச்சது காதல். என் குடும்பம் ஒரு லைப்ரரி மாதிரி சார். லைப்ரரியில் மட்டும்தான் குரான், பைபிள், பகவத்கீதை எல்லாம் ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் என் வீட்டில் ஒன்றா இருக்கு. பாருங்க சார், உங்க பொண்ணு என் பையனை பார்த்து லவ் பண்ணல, என் குடும்பத்தை பார்த்தா லவ் பண்ணியிருக்கா. உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, என் பொண்ணாட்ட பாத்துக்கிறேன். யோ, உன் பையனை கண்டிக்க சொன்னா என் பொண்ணை கேட்கிறியா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணுக்கு கல்யாணம். முதல் பத்திரிக்கை உனக்கு தான். மொத்த குடும்பத்தோட வந்து சேரு. இவன் செட் ஆக மாட்டான், இவனும் செட் ஆக மாட்டான். ஏய், அதுக்குள்ள ஏண்டி குக்கர் ஆஃப் பண்ண? மட்டன் வெந்திருக்காது. வேகாத மட்டனை திங்க உன் மாமனா இருக்கான். மாமா அடைஞ்ச அஞ்சலி, இல்லனா இதே காம்போல அடியன கண்ணீர் அஞ்சலி. ஏய் ஜோதி, உன் தம்பி வர சொல்லு. எதுக்கு? மட்டன் திங்கவா? அவனை என் மருமகனாக்க போறேன்டி. அஞ்சலி, ஏய் என்ன? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் உன்னை விளையாட்டு லவ் பண்ணதுனால என் லவ்வை நீ விளையாட்டு நினைச்சிட்டல. நீ மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் எடுக்க போற முடிவு ரொம்பவே சீரியஸா இருக்கும். அஞ்சலி, அஞ்சலி. யோ, உங்களுக்குலாம் என்ன வேணும்? சார், நீங்க கோவத்துல தப்பான முடிவு எடுத்துட்டீங்க. அஞ்சலி ஜெமினி மேல உயிரை வச்சிருக்க சார். ஒரு காதல் தோத்ததா இருக்க வேண்டாம். நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. எங்க குடும்ப கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு நாளைக்கே முறைப்படி வந்து பொண்ணு கேட்குறோம். உங்க ஆசைப்படி அரேஞ்சு மேரேஜ் நடத்துவோம். நம்ம பசங்க வாழ்க்கை தானே சார் முக்கியம். என்ன சொல்றீங்க? நீங்களாம் என்னத்தை தான் சென்டிமெண்டா பேசினாலும் சரி, வர ஞாயிற்றுக்கிழமை அவ கல்யாணம் சொன்னபடி நடக்கும். வந்து சேருங்க.
யோ வண்டி அடியா. என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவன் கிடக்கிறான் டம்மி துப்பாக்கி. மயிலே மயிலேன்னா இறக்க போடாது, புடிங்கி தான் ஆகணும். என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். அவனை தூக்குடா. அந்த பண்ணி வெயிட்டா இருப்பானேப்பா. ஏய் அப்பா அவன் எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தூக்குறான்ப்பா. அது போடுறா நாக்கவுட்டுக்கு போன்.